என்னடா உடன் பிறப்பு அச்சமா? ஏய் மாதவிடாய் குருதியே, ஆத்தா ஏதேனும் இழிவா கூறிவிட போகிறேன், செல்லுங்கடா. ஏய் இங்க என்னடா உறிஞ்சு கொண்டிருக்கிறாய்? ஏய் உன்னை உரிய சொல்லி கேட்டேனா? என் பழச்சாறு நான் உறிஞ்சுகிறேன். ஏய் அங்கேயும் உன் ஆசனவாய் அகற்றி அகல்களை கேட்டிருக்க வேண்டும். கள்ள உறவுகளா, இங்க என்னடா புணர்ந்து செல்ல வந்தீர்கள்? ஏய் செல், இயந்திரத்தை புணர்ந்துட்டு பெரிய கண்ணகி போல் பேசுகிறாய். எல்லாம் இந்த தேவரடியல் மவனாலதான். அடியே, முத்த பரிமாற்றத்தின் போது இருவரும் தானே பரிமாறிக்கொண்டோம். அப்பொழுது ஈரமானதல்லவா? இப்பொழுது சிக்கலானவுடன் என்னை மட்டும் காயப்பட்டு காயடிக்கிறாயா? ஏய் ஏனடா என்னிடமிருந்து விலக பார்க்கிறாய்? என்னுடனே இருந்து விடு. இப்பொழுது நான் தானடா மேலோகத்தில், மற்ற அனைவரும் என் கீழ் பூலோகத்தில். எந்த தெரியாதவன் எல்லாம் தான் ஊருக்குள் பெரிய ஆணுறுப்பு போல் சுற்றித் திரிவதை பார்க்கிறோம். சிறப்பான ஆள் நீ என்று செய்து காட்டியவன் தனக்கு எதுவுமே வேண்டாம் என்று விட்டுச் செல்வதை முதன்முறையாக பார்க்கிறேன். இதில் பெருமை பெண்ணுறுப்பு ஒன்றுமில்லாங்க. சந்திராவை எனக்கு மனம் முடி அல்லது மனம் முடிக்காமல் விடு, அது உன் விருப்பம். ஆனால் மறுமுறை இவ்வாறு நிகழ்ந்தது, அம்மாளை இடுகாடு சென்று விடுவாய். இப்படி செய்வீர்கள் என்று தெரிந்துதான் பெண் கொடுக்க அச்சம் கொள்கிறோம். ஐயோ இல்லை பெண் கொடுத்தவரே, நான் என்ன கூற வந்தேன் என்பதை சரியாக கூறவில்லை என்று நினைக்கிறேன்.